பேர் வந்து நடராஜனுங்க. ஓகே. அவர் வந்து ஒரு 4 வருஷமா இங்க குத்தகை இருக்காரு, லீஸ்ல இருக்காருங்க. ஓகே. அவரு வந்து வரும்போது வந்து அவரு அவங்க ஒய்ஃப் 2 பேர் வந்து தான் இருந்தாங்க. அவரு என்எஃப்டிசின்னு ஒரு கம்பெனில வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் தான், அதுல வந்து ரிட்டையர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி வந்து இங்க வந்தாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பசங்க 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க பசங்களாம் இங்க வரல, அவங்க 2 பேர் மட்டும் தான் வந்தாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியாம இறக்குறாங்க. ஓகே, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதாவது கொஞ்சம் ரொம்ப மோசமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து கத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாரு. நாம பக்கத்திலேயே வீட்டில் லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம சொல்றோம், எக்ஸ்பிளைன் பண்றோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபியர் ஆகி போய் நான் என்ன பண்றேங்க, என் வீட்டு வாசல்லே வந்து ஒரு சர்வலைன்ஸ் கேமரா ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்றேங்க. அந்த சர்வலைன்ஸ் கேமரா இப்ப நாங்க எங்கன்னா வெளியூருக்கு போகும்போது என்ன பண்றாரு, அந்த கேமராவை குச்சி வச்சு உடைக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைம். அது எனக்கு 24/7 வந்து எனக்கு வைஃபை மூலமா எனக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கிறதுனால வந்து நான் பாக்குறேன் அங்கிருந்து. அப்புறம் தம்பிக்கு நான் இங்க ஃபோன் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி கேமரா உடைக்கிறாரு, என்னன்னு போய் உடஞ்சிருக்கு. திருப்பி நான் ஊர்ல இருந்து வந்தோன்னு நான் அவர்கிட்ட சொல்றேன், ஏங்க இந்த மாதிரி உடைக்கிறீங்க? இல்ல எனக்கு கேமரா என்ன பாத்துட்டு இருக்கு, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாரு. நீங்க ஏங்க கேமரா உடைக்கிறீங்க, திருட்டுத்தலை பண்றதுனாலதான் எங்க கேமரா உடைக்கிறீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃபாவே பிஹேவ் பண்றாரு எங்க கிட்ட. திருப்பி என்ன பண்றாரு, லேடிஸ் எல்லாம் கூட்டு வராருங்க வீட்டுக்கு, யாரும் தெரியல. திடீர்னு மிட் நைட்ல ஒரு 4 மணிக்கு கூட்டு வராரு, 12 மணிக்கு வரும். எல்லாமே வந்து என்னோட கேமரால பதிவாகுதுங்க. அது ஏர்டெல் மூலியமா போட்டிருக்கேன். அது வந்து எனக்கு கிளவுட் மூலியமா எனக்கு வந்து மொபைலுக்கு வந்துடும். அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு வாட்டியும் கேட்கிறேன், சரி வயசானவர், நம்மளும் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நாங்களும் எதுவும் பண்ணல. அவர்கிட்ட போய் ரீசெண்டா சொல்றோம், நீங்க காலி பண்ணிக்கங்க அப்படின்ற. அவரும் வந்து என்ன காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு எங்ககிட்ட ரஃபா பேசுறாரு. ஓகே, இது நடுவில் என்ன ஆகுது, எங்களோட பொருள்லாம் வந்து சேதப்படுத்துறாரு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட புது வண்டி இப்பதான் வாங்கின, ஒரு 4-5 மாசம் ஆகுது. அந்த வண்டி என்ன பண்றாரு, வேணுன்ட்டே வந்து உடைக்கிறாரு. அப்புறம் வந்து ஏதோ கம்பியால வச்சு குத்துறாரு, கிழிக்கிறாரு. நம்ம ஒரு நாளும் பார்க்கும்போது சேஞ்சஸ் தெரியுது, இவர் தான் பண்றாருன்னு கிளியரா தெரியுது. நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து ஃபுட்டேஜ் எதுவும் நம்மளுக்கு கிடையல, அதனால வந்து தெரியல. அவர் ஒரு வாட்டியும் வீட்டுல இருந்து இறங்கி போகும்போது மட்டும் தெரியுது. ஆனா ஒரு நைட் ஃபுல்லா அவர் தூங்குறது கிடையாது. 12, 1 மணி 2 கண்டினியூஷனா வந்து அவர் பார்த்து இறங்குறாரு, போறாரு, வராரு, இதே தான் பண்ணிட்டு இருக்காரு 5 மணி வரைக்கும். இது நடுவில் என்னாச்சு, அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி உங்க வாடகை அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டாரு. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இது டைம் கேட்கறோங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, நாங்க வந்து திருப்பி உங்களுக்கு அந்த தொகையை கொடுத்துறோம், குத்தகை தொகையை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றோம். சரி, என்ன பண்றோம், நாங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து காட்டுறோம், டூலெட் போர்டு போட்டு காட்டுறோங்க. அவங்களும் வந்து போறாங்க. வந்து போறவங்க கிட்ட வந்து திருப்பி தப்பான இம்ப்ரெஷன் பதிவு பண்றாரு. இவங்க கிட்ட வராதிங்க, இந்த வீட்டுக்கு வராதிங்க, வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்க திருப்பி அமௌண்ட் திருப்பி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாருங்க. அதுக்கப்புறம் நாங்க சொல்றோங்க, ஏங்க இந்த மாதிரி பண்றீங்களா, யாரா வந்தா தானே நாங்க திருப்பி தர முடியும் அப்படின்றோம். சரி, ஓகே, நாங்க இப்போ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டோங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு நாங்க கிளியரா சொல்றோம். அவங்க கிட்டயும் டெனன்ட் கிட்ட போய் திருப்பி சொல்றாரு, வரப்போற டெனன்ட் கிட்ட, இல்ல நீங்க வராதிங்க அப்படின்றாரு. அவர் எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. போனோன்னு சொல்றாரு, திருப்பி நம்ம காசு திருப்பி கொடுக்கணும்னாலும் அதுவே பண்ண மாட்டாரு. திடீர்னு ஒரு நேற்று நைட்டு ஒரு 1:40 இருக்குங்க, ஒரே சத்தம், ஒரே புகை சத்தம். நாங்க எல்லாம் எழுந்து வரோம், தூங்கி இருந்தவங்க எழுந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வண்டி நல்லா எரிஞ்சிட்டு இருக்குங்க. நானும் தம்பி அப்புறம் என் பையன் 3 பேரும் சேர்ந்து தண்ணி ஊற்றி அணைக்கிறோம், ஃபுல்லாக அணைக்கிறோம். ஃபயர் இன்ஜினுக்கும் கால் பண்ணோங்க. எங்களால் அணைக்க முடிஞ்ச அளவுக்கு அணைச்சோம். ஃபுல்லாகவே வந்து டோட்டலாகவே டேமேஜ் ஆயிடுச்சு வண்டி. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க, வந்து அவங்களும் கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போயிருக்காங்க. விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு வந்தாருங்க. வந்தோன்னா அவரை வந்து போலீஸ் வந்து அழைச்சி போயிருக்கு. இதுதாங்க நடந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.